வாருங்கள் வாருங்கள், இப்படி உட்காருங்கள். என்ன அடிதடி சமாச்சாரம் நடக்குது? வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் நாட்டியம் ஆடிய போது காலால் அடி போட்டீர்களே, அதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். வேற ஒன்றும் இல்லை. ஓஹோ, இவங்கெல்லாம் யாருங்க? இவர் குபேரன். ஓ, வணக்கம் வணக்கம். இவர்தான் குபேரங்கிறதா? இவருக்கு நம்ம வீட்டுல விருந்து வைக்கலாம்னு பாக்குறேன். நிறைய அவர்கிட்ட இருக்கு, கொஞ்சம் அப்படி அபகரிச்சுக்கலாம். அவர் யாருங்க? இவர் வந்து வருணா. வருணா, மழைக்கு அதிகாரி. வணக்கம். என்னையா நீங்க இப்படி கவனிக்காம இருக்கிறீங்க? கொட்டுனா ஒரேடியா கொட்டுறீங்க, இல்லன்னா அது திசையை எட்டி பாக்குறது இல்ல. சார், இந்த திருநெல்வேலி சைடுல கொஞ்சம் வறண்டு கிடக்கு, கொஞ்சம் கொட்டிட்டு வாங்கலாம். அவர் யாரு? இவர் தான் அக்னி. அங்கே இருக்கட்டும், அங்கே இருக்கட்டும். நெருப்பா? அடாடாடா, இந்த மனுஷன் கொஞ்சம் அக்கிரமம் பண்றாருங்க. என்ன? அடுப்புல ஒலைய வச்சு அரிசியை களைஞ்சு போட்டுட்டு நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சினிமா பார்க்க போயிடுவாங்க. அவங்க வரத்துக்குள்ளார வடிச்சு கடிச்சு வச்சிருந்தாலும் வந்தவன திங்கிறதுக்கு தோது. அதை தீச்சு கெடுத்து போறாருங்க, ராத்திரி பூரா பட்னி. கொஞ்சம் கவனிச்சுங்க. இவர் தான் வாயு. வாயு? வாயுங்கிறது இவருதானா? ஐயோ, பொல்லாத மனுஷங்க இந்த ஆளு. என்ன அப்படி சொல்றீங்க? நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ராமசாமின்னு ஒருத்தன் இருக்கிறான். சரி. 6 மாசம் ஆச்சு அவன் இடுப்புல இவர் ஏறி உட்கார்ந்து. அன்னைக்கு வளைஞ்சவன் நிமிரவே இல்லைங்க. பல ஊசி போட்டு பாக்குறான், ஒன்றும் நடக்கல. அது மட்டுமா, இந்த ஆளு புயல்னு பேரை மாத்திக்கிட்டு எங்க பக்கத்துல பட்டுக்கோட்டை அறந்தாங்கின்னு நல்ல செழிப்பான இடம், அந்த இடத்துல வந்து அடிச்சு திம்சம் பண்ணி ஆயிரக்கணக்கான குடும்பத்தை சோத்துக்கு வழி இல்லாம நடுத்தர்ல நிக்க வச்சு விட்டாரு. அந்த நிமிஷம் மட்டும் நம்ம ஜனங்க கிட்ட ஒரு மாட்டி இருந்தாரு, சக்க புளி புளிஞ்சிருப்பாங்க. வேண்டாம், அதெல்லாம் தப்பு. சரி, அது இருக்கட்டும். அணுக்குண்டை பற்றி நீங்கள் சொன்னவைகளை இவர்களிடம் சொன்னேன். நம்ப மறுக்கிறார்கள். நம்ப மறுக்கிறாங்களா? நம்பாதவங்க கிட்ட நான் ஏன் உட்கார்ந்து கத்திக்கிட்டு இருக்கணுங்கிற? நம்புற ஆளா பார்த்து நம்பாமல் ஒன்றுமில்லை. நீங்கள் என்னிடம் கூறிய அந்த அணுக்குண்டு விஷயத்தை பற்றி இவர்கள் நேரில் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். சரியா போச்சு. அவ்வளவு ஈஸியில தெரிஞ்சுக்க பாக்குறாங்களா? எங்க பூலோக வாசிங்க அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு பண்ணி பல ஒற்றர்களை அனுப்பிச்சு வச்சு பாக்குறாங்க. ஒண்ணும் நடக்கல. நான் தருகிறேன் 1 கோடி ரூபாய். ஐயா, 1 கோடி ரூபாய் நீங்க கொடுப்பீங்க, எனக்கு என்ன அதுல மிஞ்சும்? ஏன் மிஞ்சாது? எங்க பூலோகத்துல வருமான வரி, லாப வரி, அமுத லாப வரின்னு பல வரிகள் இருக்குது. இத பிப்ரவரியில கணக்கு தீர்த்து கொடுத்தா ஜனவரி கூட மிஞ்சாது. ஓஹோ, 2 கோடி ரூபாய் தருகிறேன். இது அதை விட டேஞ்சர். 4 தலைமுறையா நாயா அலைஞ்ச உனக்கு திடீர்னு 2 கோடி ரூபாய் எப்படிரா வந்ததுன்னு அரசாங்கத்துல எங்களை கணக்கு கேட்பாங்க. நாங்க சரியா கணக்கு சொல்லல, கம்பி எண்ணெய் வச்சிருவாங்க. தெரிந்தால் தானே கேட்பார்கள். யார் கண்ணிலும் படாமல் வைத்துக் கொள்ளுங்களேன். மிஸ்டர் மழை, நீங்க சொல்றது கரெக்ட். உங்க இந்திரன் இருக்கிறாரு, அவருக்கு 1000 கண்கள் இருக்கிறதாக புராணத்துல எழுதி வச்சிருக்கிறாங்க. இவருக்கே 1000. எங்க ஊர்ல இன்கம் டாக்ஸ் ஆபீசருக்கு 2000 கண்கள் இருக்குது. அங்க ஒண்ணு நடக்காது. பூமியில் புதைத்து வைத்து விட்டால் அதுக்குத்தான் போலீஸ்ல நாய் வளர்க்குறாங்களே. இவ்வளவு கஷ்டம் இருக்கும் பொழுது உங்களுக்கு வேறு எதைத்தான் நாங்கள் கொடுப்பது? அப்படி சப்ஜெக்டுக்கு வாங்க. எங்களுக்கு வேண்டியது அணுக்குண்டு ரகசியம். எனக்கு வேண்டியது என் மனைவி மீனாட்சியின் உயிர். இறந்தவர்களுக்கு உயிர் கொடுக்க எங்களால் முடியாதே. எம்பெருமான் மகாவிஷ்ணு ஒருவரால் தான் முடியும். இத பாருங்க, நீங்க மகாவிஷ்ணு கிட்ட சொல்லுவீங்களோ இல்ல மகிஷாசுரன் காலில் விழுவீங்களோ எனக்கு தெரியாது. 24 மணி நேரத்துக்குள்ளார என் காரியம் நடந்து தீரணும். இல்ல இந்த அணுகுண்டு ரகசியத்தை வேற ஒரு அரக்கன் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், அவங்கிட்ட நான் சொல்லி போடுவேன். வேண்டாம் வேண்டாம், உங்கள் ஆசையை நிறைவேற்ற நாங்கள் வேறு வகையில் ஆலோசிக்கிறோம். ஆலோசனைக்குரிய நேரம் 24 மணி நேரம். தேவேந்திரா, என்ன செய்வது? இறந்தவளை உயிர்ப்பிக்க சொல்லிவிட்டானே. அதுதானே, அது நம்மால் எப்படி முடியும்? இருக்கட்டும், உயிரின் மீது வெறுப்பு தோன்றி உண்மையை கக்கும் வரை அவனை தேவலோகத்திலேயே பலமான காவலில் வைப்போம். அதுதான் சரி. உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். வாருங்கள் 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 வாருங்கள். நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, வரிசையா நில்லுங்க, வரிசையா நில்லுங்க. நின்னீங்களா? வரிசையா நின்னீங்களா? ரெடி. தலையில கைய வச்சுங்க, இடுப்புல ஒரு கைய வையுங்க. வச்சீங்களா? ரெடி. 1 2 1 2 1 2 1 2 1 1 1 1 போகுது பாரு, 2 மண்டு மண்டு மண்டு. சுந்தர், என்ன இதெல்லாம்? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. டான்ஸ் பண்ணிக்கிறீங்க, ஆடுங்க ஆடுங்க.
ஐயோ இதெல்லாம் இன்ஜின் இல்லாத ரயில் பெட்டி மாதிரி போறாளுங்களே, எங்க இடிச்சிட்டு விழுறாளுங்களோ தெரியல. வாங்க நாம போலாம். கரப்ப பார்க்காத, இன்னும் 9 அடி எடுத்து வச்சிரு. இல்ல அந்த பயலுங்க கிட்ட மாட்டணும், அவங்க அடிக்கிற அடி நம்மளால தாங்க முடியாது. அது என்னது? அது புட்டி சந்திரன். Hold on, hold on, hold on. துவாரபாகரே, அதோ பார்த்தீரா, ஓர் புதுவிதமான வாகனத்தில் 2 மாதர்கள் நம் வைகுண்டத்திற்கு வருகிறார்கள். ஆஹா, வந்ததன் அர்த்தம். யமனை விரட்டிய யமகாதகன் இவனாகத்தான் இருக்க வேண்டும். பம்பு வளர்க்க வைகுண்டத்திற்கு வர துணிந்து விட்டான். சரி, எல்லா வாயில்களையும் இழுத்து மூடுவோம். நான் சென்று இம்பெருமான விஷயத்தை சொல்லிவிட்டு வருகிறேன். என்னடா அது, திருப்பதியில தான் மணி பிரகாரம் கதவு திறக்கிறாங்கன்னா இங்கேயும் அப்படியே இருக்க. அங்க இருக்கிற பகவான் தானே இங்கே இருக்கிறாரு. கரெக்ட். மனுஷன்தான் மனுஷன்தான். எப்ப கதவை திறப்பீங்க? உங்களை போன்ற பாவிகளுக்கு கதவு எப்பொழுதுமே திறக்காது. பாவியா? ஏன் சாவியை கண்ணாடிச்சிட்டீங்களா? ஏ மானுடா, இது வைகுண்டம். தெரிஞ்சுதான் வந்தோம். பேசாதே, பேசலே. உன் வாய்வி செல்லாம் இங்கு செல்லாது. மரியாதையாக போய்விடுங்கள். இதனால அடிச்சு எங்க 2 பேரும் மண்டை உடைஞ்சாலும் சரி, நாங்க மகாவிஷ்ணு பார்க்காம போக மாட்டோம். சத்தியாகிரகம். அப்படியா? அந்த மானுடன் இங்கும் வந்து விட்டானா? ஆம் பிரபு, அவனோடு ஒரு பெண்ணும் இருக்கிறாள். மண்டை நுழைங்கினாலும் மகாவிஷ்ணுவை காணாமல் திரும்ப மாட்டேன் என்கிறார். முரடன், இந்த பிரம்மஸ்வரூபத்தை காண அவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது? பிரகலாதனைப் போல் சத்தியாகிரகம் செய்திருக்கிறானா, அல்லது துருவனைப் போல் தவம் செய்திருக்கிறானா? தவம் செய்யவில்லை என்றாலும் ராமதாசனை போல் பக்தியாவது செலுத்தி இருக்கிறானா? ஏக பரம்பொருளே, இப்போதே பூலோகத்தில் பக்தி மார்க்கம் குறைந்து கொண்டு வருகிறது. உடலை அக்னியிலிட்டு உக்கிரமான தவமையற்றும் உத்தமர்கள் ஒருவர் கூட இல்லை. இந்நிலையில் தகுதியற்ற அவனுக்கு தாங்கள் தரிசனம் அளிப்பதால் தர்மமே அழிந்துவிடும். தங்களை காண ஒரு சில பக்தர்கள் செய்யும் முயற்சியும் தளர்ந்துவிடும். ஆகவே தாங்கள் அவனுக்கு தரிசனம் அளிப்பது கூடாது என்பது எங்களுடைய தாழ்மையான கோரிக்கை. நீங்கள் எல்லாம் வைகுண்டவாசிகள், அதாவது சதா எங்கள் அருகிலே இருப்பவர்கள். சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியாது, அது எப்படி பொய்யாகும்? சகோதரர்களே, வந்திருப்பவன் பக்தன் அல்ல, யோகி அல்ல, ஞானியும் அல்ல. ஆனால் அவர்களுக்கெல்லாம் மேலாக பலன் கருதாமல் பாமர மக்களுக்கு பரிவோடு தொண்டாற்றிய ஒரு புனிதமான தொண்டன். புரியவில்லையே அம்மணி. புரிந்து கொள்ளுங்கள். உடலை தீயிலிட்டு உக்கிரமான தவமையேற்றுபவனை விட ஒன்று மரியாதை ஏழை மக்களுக்கு எவன் ஒருவன் உள்ளன்போடு பாடுபடுகிறானோ அவன் உத்தமன்.